முதல்ல வித்யா கிட்ட இருந்து மதுவை பிரிச்சுட்டாலே மத்த விஷயங்கள் எல்லாம் தன்னால சரியாகும்னு நினைக்கிறேன். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டிக்க தான் முடியும். ஆனா ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல அதுவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து படிக்கிறவங்கள எப்படி பேசாம பிரிக்க முடியும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால தானே பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பூரணியும் தூண்டி விடுறதுக்கு வசதியா இருக்கு. பேசாம நம்ம மதுவை வேற ஸ்கூல்ல சேர்த்துட்டா என்ன? வேற ஸ்கூல்ல வேற புது ஃப்ரெண்ட்ஸோட பழகுறப்ப நாம நினைக்கிற மாதிரி அவளோட கேரக்டரும் நல்ல விதமா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நினைச்சுதான் நம்ம டியூஷன் சென்டர்லயும் சேர்த்து விட்டோம். அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப நம்ம ஸ்கூலையே மாத்திட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அதான் பப்ளிக் எக்ஸாம்க்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம மதுவை வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீ சொல்ற இந்த ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல? பாதியிலேயே வேற ஸ்கூல் மாத்தணும்னா அந்த ஸ்கூல்ல இடம் இருக்கணும்ல. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துப்பாங்க. முதல்ல நம்ம 2-3 ஸ்கூல்ல போய் கேட்டா தெரிஞ்சிட போகுது. அத விசாரிக்கலாம். ஆனா மதுவை மட்டும் வேற ஸ்கூல்ல சேர்க்கறதுங்கிறது சரிப்பட்டு வராது. மதுவை மட்டும் சேர்க்கறது சரிப்பட்டு வராதுன்னா புரியல எனக்கு. அரவிந்தையும் நந்தினியும் மது படிக்கிற ஸ்கூல்லயே படிக்க வைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் படிச்சா என் 3 பசங்களும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கணும். அது மட்டும் இல்ல, மதுவை மட்டும் வேற ஸ்கூல்ல மாத்தினா பூர்ணி அதை வச்சே கண்டிப்பா ஏதாவது பிளே பண்ணுவா. 3 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒரே ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமான்னு தான் எனக்கு தெரியல. கண்டிப்பா கிடைக்கும் செவந்தி. முதல்ல போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஒரு ஸ்கூல்ல இல்லனாலும் இன்னொரு ஸ்கூல்ல கண்டிப்பா கிடைக்கும். இமீடியட்டா நம்ம மதுவை வேற ஸ்கூல்ல சேர்த்தாதான் நாம நினைக்கிற மாதிரி அவளை நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும்.